Hi guys, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வயர்லெஸ் ஏசி டிடெக்டர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கற இந்த வீடியோ நீங்க எப்படி செய்யறது பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். guys, இந்த வீடியோ நம்ம எப்படி வந்து ஒரு வயர்லெஸ் ஏசி டிடெக்டர் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த ப்ராஜெக்ட்டா நமக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று தேவைப்படும். 9 வோல்ட் பேட்டரி ஒன்றும் அதுக்கப்புறம் தான் BC547 அப்படின்ற ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் தேவைப்படும். அது வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. BC547 டிரான்சிஸ்டர். அப்புறம் வந்து சுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வாயில் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1K ஹோம் ரெசிஸ்டர், ஒரு பஸ்ஸர், அதுக்கப்புறம் நமக்கு வந்து கனெக்டரு, அதுக்கப்புறம் சால்ட்ரிங்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா அது மொத்தம் 3 பின் இருக்கும். எமிட்ரு, கலெக்டர், பேஸுன்னு. சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேஸு. இப்போ நான் ஃபஸ்ட் பின் செகண்ட் பின்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. அதோட சென்டர் பின் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம்ல அதோட தேர்டு பின்லேயும் இதோட ஃபஸ்ட்டு பின்னை ஆல்ரெடி பண்ண ஃபஸ்ட்டு பின்னோடையும் நீங்கள் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு பேஸை மட்டும் நீங்கள் அமைதியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு டிரான்சிஸ்டரையும் வந்து வச்சு பண்ணிடலாம். அதோட க்ளோஸ்அப் ஷாட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு LED லைட்டோட மைனஸ் பார்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம 3 ஜங்ஷன் ஆச்சு தெரியுமா, அந்த ஒரு ஜங்ஷனால் நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட இன்னொரு எண்டில் ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1K ஹோம் ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். அது கூட பஸ்ஸரோட ப்ளஸ்ஸும் பஸ்ஸரோட மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த LED ஜங்ஷன் கனெக்ட் பண்ண இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஏதாவது சம்திங் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி எதாவது எடுத்துகிட்டு இதில் நம்மளோட காப்பர் ஒயரை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ரோல் பண்ணி இதை வந்து ஒரு சின்ன ஆண்டனா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து இது ஒரு ஆண்டனா மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இது எங்கே சால்ட்ரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பேஸ் ஒன்று ஃபஸ்ட்டில் விட்டுருப்போம். அந்த பேஸில் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது தெரியுமா, ப்ளஸ் எடுத்து போய் LED அப்புறம் பஸ்ஸரோட ப்ளஸ் வருது அந்த இடத்துலையும், அப்புறம் பேலன்ஸ் தனியாக ஒரு பின் இருக்கும் அதில் போய்ட்டு மைனஸ் கனெக்ட் பண்ணுறோங்க. இப்போ நம்ம இதில் வைக்க சொல்ல உங்களுக்கு எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஹாய் guys, welcome to our channel. இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஏசி வயர்லெஸ் டிடெக்டரை எப்படி செய்கிறது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த சர்க்யூட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் மேலேயும் கீழே வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சவுண்டுக்காக பஸ்ஸர் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி LED லைட் நான் இந்த பக்கம் இண்டிகேஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்டிங் காட்டுறேன். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த சால்டரிங் ஐயன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சால்டரிங் ஐயனில் பார்த்தீங்கன்னா லைன் கனெக்ஷன் போகுது. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு சவுண்டும் வராது, அதே மாதிரி அந்த லைட் எரியாது. ஸோ நான் திருப்பி நியர் பை கொண்டு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் ஒரு கேப் ஃபிட்டர் நான் காட்டுறேன். ஆனால் நீங்கள் கிட்ட போக போக உங்களோட பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.